எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரத்தனமா நடந்துக்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். துரோகி எதை வேணாலும் சொல்லுவாங்க. துரோகி சொல்வதற்கெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. சார் இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிட்டாரு, அதே மாதிரி சசிகலாவும் பொதுக்கி வச்சு சொல்லிருக்காங்க. இப்போ இங்க அதிமுக இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் எங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் அனைத்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிமுக சந்திக்கும், எதிர்கொள்ளும். நாங்கள் அதை பற்றி எந்த காலகட்டத்திலும் பயப்பட்டதில்லை, அச்சப்பட்டதில்லை. ஆனால் இவர்கள் போட்ட ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை நீதிமன்றத்திலே அதற்கான பதில் வரும். நாங்க இருந்த வரைக்கும் தான் தேனி மாவட்டத்துல வந்து அதிமுகவோட கோட்டை, இப்ப வந்து ஓட்டைன்னு சொல்றாரு ரவீந்திரநாத். அந்த ஓட்டை இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். யாரு? தேனி மாவட்டத்தில் ஓட்டை ஊந்ததுன்னு சொல்றாரு. அந்த தேனி மாவட்டத்தில் தான் இவர் துணை முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த இடைத்தேர்தல் வந்தது. ஆண்டிப்பட்டியில் அம்மா நின்று வெற்றி பெற்ற, புரட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி இவர் குடியிருக்கிற ஊரு பெரியகுளம் தொகுதியில இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தது.